பேராசிரியர் கனகசபாபதி தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுகிறது, பாகுபாடு காட்டுகிறது. இன்றைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதியை, மத்திய அரசுடைய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று. அதிலே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், மாநில அரசிற்கு அவதூறு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நிதியை தாமதமாக கொடுக்கிறார்கள் அல்லது பாகுபாடு காட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இது குறித்து பல முறை விளக்கமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் அது குறித்து விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த 2004-2014 வருஷ காலத்துல தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அது டெவல்யூஷன் வரி பகிர்வாக இருக்கலாம் அல்லது கிராண்ட்ஸ் இன் எய்ட் என்று வரக்கூடியதாக இருக்கலாம், எந்த அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அது கடந்த 9-9.5 வருஷ காலத்துல எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2004-14 வரி பகிர்வு 94,977 கோடி 10 வருஷத்துல, கிராண்ட்ஸ் இன் எய்ட் 57,924 கோடி. பாஜக அரசு வந்த பின்னால வரி பகிர்வு 2,77,444 கோடி, 192 விழுக்காடு அதிகம். கிராண்ட்ஸ் இன் எய்ட் 2,30,893 கோடி, 300% அதிகம், 3 மடங்கு. அதாவது வட்டியில்லா கடன் 50 வருஷ காலத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது திமுக ஆட்சி வந்த பின்னால கொடுக்கப்பட்ட கடன் 6,412 கோடி. ஆக கடந்த 9 வருடங்களில 9-9.5 வருடங்களில தமிழ்நாடு அரசுக்கு வரி பகிர்வு, கிராண்ட்ஸ் இன் எய்ட் திட்டங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி தொகையானது 10,76,000 கோடி. ஆனால் தமிழக அரசு நேரடியாக மத்திய அரசுக்கு செலுத்தி இருக்கக்கூடிய தமிழகம் செலுத்தி இருக்கக்கூடிய வரி 5,16,000 கோடி. ஆக 2 மடங்குக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக மத்திய அமைச்சர் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கோ மற்ற மாநில அரசுகளுக்கோ பாகுபாடு காட்டக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி இல்லை. போலியான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுகவும் அதனுடைய சகாக்களும் பரப்பி வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறானதாகும். உண்மையில நிதி நிர்வாகம் செய்ய முடியாத நிலையில இருப்பது தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு 7,4 லட்சம் கோடி கடன் இருக்குது. கடந்த 2-3 வருஷமாக இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சென்ற வருஷம் வாங்கியிருக்காங்களா இல்லையா சார்? மத்திய அரசு கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? மத்திய அரசு வாங்கியிருக்காங்க. அத கடன் வாங்குறதை எதுக்குன்னு இருக்கணும்னா, எந்த மாதிரி செய்யறதுக்குன்னு இருக்கணும்னா, நீங்க இங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த 6 மாசமா ஓய்வு பெற்றோர்கள் பென்ஷன் கொடுக்கணும்னு போராடிட்டு வர்றாங்க. இங்க நேற்று அமைச்சர் வந்திருக்காரு, இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவரே சொல்லியிருக்காரு 40,000 துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது. அதுக்குதான் தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, நிறைய நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட நிதி நெருக்கடிக்கு இடையிலும் நாங்கள் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் மத்திய அரசு உரிய நிதி பகிர்வை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கொடுக்காதனாலதான் எங்களால் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. இது மோசமான நிதி நிர்வாக காரணம். இங்க பாருங்க, நீங்க தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் 24-25%. அதுல இன்னொன்னு சார், அதிலே சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற போது எழுத்துப்பூர்வமான பதிலை அளிக்கிறாங்க. 1 ரூபாய் கொடுக்குறப்ப தமிழ்நாட்டுக்கு 26 பைசா இருக்கு. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு 1 ரூபாய் 76 காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் இருக்கு. இன்னொரு புள்ளிவிவரம், தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களுக்கு ஒதுக்குகின்ற மொத்த நிதியை விட உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி கூடுதலாக இருக்குன்னு சொல்றாங்க. சார், உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட சுமார் 3 மடங்கு அதிகம். இந்த மாநிலங்கள் இல்ல, இந்த 5 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தை விட பெருசா இல்லையா? இந்த 5 மாநில மக்கள் தொகை பெருசா இல்லையா? 5 மாநிலங்களுக்கு ஒதுக்குகிற நிதியை விட கூடுதலாக உத்தரப்பிரதேசம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, எல்லாத்தையுமே நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர், திருப்பூர் தமிழ்நாட்டுல அதிக வருவாய் ஈட்டி கொடுக்குது. நீங்க கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு கொடுக்குறீங்க. இல்ல, இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடி பேராசிரியர், உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பேராசிரியர், இந்த கேள்வி நீங்கள் வைப்பதற்கு முன்பாக இந்த இல்ல, உங்க லாஜிக்கலா நீங்க சொல்ற தகவல் எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானது, உறுதியானது, உண்மை என்பது இல்லை. லாஜிக்கலா நீங்க சொல்றது வாதத்தின்படி ஏற்றுக்கொள்வோம் என்றால், முன்மாதிரியாக அதிக வருவாயை கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அதிக வருவாயை கொடுத்து விட்டு இந்த கேள்வி நீங்க கேட்டா சரியாக இருக்கும். அதாவது இதுல அதிக வருவாயா குறைந்த வருவாயா என்பது அதற்காக முறை இருக்கிறது. பைனான்ஸ் கமிஷன் இருக்குது. நிதி கமிஷன் மூலமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய முறையில சரியான முறையில பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. இதுல வேண்டியது வேண்டாதுங்கிறத ஒண்ணு இல்லை.
நான் இன்னொரு புள்ளி விவரம் சொல்றேன். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வந்தது. இன்றைக்கு வரக்கூடிய விவரங்கள் நாம் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். உத்தரப்பிரதேசம் 2வது. இன்னைக்கு ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்புல மகாராஷ்டிரா தான் பெரிய அளவில் இருக்குது. ஆனா கடன் எங்க அதிகமாக்கிக்கிறாங்கன்னா மகாராஷ்டிரா வாங்கல, தமிழ்நாடு இந்தியாவையே அதிகமா வாங்கி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நிதி நிர்வாகம் காரணம். நிதி நிர்வாகம் சரியாக செய்யப்படவில்லை. நீங்க எழுதாத பேராவுக்கு 50 கோடிக்கு திட்டம் போடுறீங்க. நீங்க சாதாரண ரோடு இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலைக்கு சாதாரண மக்களை தள்ளி போட்டீங்க. கேரளாவை பத்தி நீங்க பேசுறீங்க, தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. 78 வயசு மூதாட்டி மாசம் 1200 ரூபாய் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் கேட்ட போது அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த அம்மா பிச்சை பாத்திரத்தை கையில் எழுதிட்டு போனாங்க. அவங்கள கேவலப்படுத்தினாங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம். என்ன சொன்னாங்க? அந்த அம்மா பங்களா வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டுல பையன் வேலை செய்யறாச்சு. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அம்மா சாதாரணமான விதவை. அதனால கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நிதி நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது. இதற்கு என்னால ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். ஆகவே இது தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டியது. இது தமிழ்நாடு இல்ல நீங்க சொல்ற விஷயத்த இப்ப இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு திமுகவின் தலைவர் மட்டும் குறிப்பிடல, அதிமுகவிலும் இந்த கருத்தை தான் ஒட்டி சொல்றாங்க. கேட்கிற நிதி எதையுமே கொடுப்பதில்லை. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த புயல் பாதிப்புகளா இருக்கட்டும், வெள்ள பாதிப்புகளா இருக்கட்டும், இதற்கு முந்தைய இருந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியிலையும் கொடுக்கல, இப்பயும் கொடுக்கல. மத்திய அரசு மாட்டாந்தாய் மனப்பான்மை தான் நடத்துகிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அதிமுகவினர். மகேஷ், யாரு வேணாலும் சொல்லிட்டு அவங்களும் இந்த 6 மாதத்துக்கு முன்னால வரைக்கும் சொல்லல, இப்ப ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் அதற்கென்று முறைகள் இருக்கின்றன. அந்த முறைப்படி மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. எந்த மாநில அரசாங்கத்தையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த வேண்டிய அரசாங்கம் மோடி அரசாங்கத்துக்கு. நானும் தமிழர் தான் சார், நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தான். நாங்க இங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம். நாங்க நல்லா இருக்கணும். ஒட்டுமொத்த மாநிலங்களும் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேற முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். டிஃபென்ஸ் காரிடார் 2 மோடி கொண்டு வந்தாரு. ஒண்ணு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தாரு, 2வது குஜராத்துக்கு கொடுக்கல, 2வது பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. ஆகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கு கோவை பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு துறைக்கு பங்களித்துக் கொண்டிருக்கின்றன. என்னால அதான் உதாரணம் சொல்ல முடியும். முத்ரா கடன் திட்டம் 45 கோடி கடன்களுக்கு மேல கொடுக்கப்பட்டது. சார் முத்ரா இல்ல அந்த பட்டியல் நானே இருக்கேன், நான் படிச்சிடறேன். இது சரியான கூட நீங்க பார்த்து சொல்லுங்க. 10.7 லட்சம் கோடி மொத்தம் நிதி கொடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கு 4414 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 71,532 பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 4,61,655 வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 1,91,890 வீடுகளில் இலவச கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார், ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பாஜக மாநில தலைவரும் கொடுத்துருக்காங்க. கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற திட்டங்கள். தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக ஒரு திட்டம், இந்த எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டினாங்கல்ல, கட்டுமானம் ஆயிட்டு இருக்குல்ல, அது போல பிரத்யேகமான திட்டங்களை மத்திய அரசு என்ன கொடுத்திருக்கு? டிஃபென்ஸ் காரிடார் யாரு கொடுத்தது? சரி, இந்தியாவிலேயே அதிகமாக இல்லாத அளவுக்கு மருத்துவ கல்லூரி யாரு கொடுத்தது? மோடி அரசாங்கம் கொடுத்ததானா? மோடி அரசாங்கம் கொடுத்ததானா? முடிச்சுட்டு குறிக்கிறீங்க. இந்த கடன் திட்டங்கள் இருக்கு இல்லையா, இது முத்ரா திட்டமாகட்டும், செல்வமகள் திட்டமாகட்டும், சார் அதுதான் சார் இந்தியா முழுக்க உள்ள திட்டங்களை நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றீங்க. திரு கான்ஸ்டன்டைன் குறிக்கிறீங்க. சார் ஒரே நிமிஷம் சின்ன குறுக்கீடு, சுருக்கமா. அதிகமாக பலன் பெற்றவர்கள் யார்? சுருக்கமா பலன் பெற்றவர்கள் யார்? அதான் சரி. இதுல என்ன அப்படின்னா, இவங்க எந்த திட்டத்தையும் இவங்க செலவழிக்கிறது இல்ல. ஒரு வீடு கட்டுற திட்டத்துக்கு வெறும் 72,000 அவங்க கொடுப்பாங்க. 1,68,000 நாங்க கொடுப்போம். மத்திய அரசு கொடுக்கிறதுங்கிறது வெறும் பங்கு வெறும் 25 to 30%. மீதி 70% நாங்களும் அந்த யார் வீடு கட்டுறோமோ அவங்களும் போட வேண்டியது இருக்கு. இந்த 72,000 கொடுத்துட்டு நாங்க தான் கட்டி கொடுத்தோம்னா யாராவது ஏத்துப்பாங்களா? இதை கொஞ்சமாவது ஒரு மனச்சாட்சி வேண்டாமா? கொடுக்கறது 72,000, அவன் கட்டுறது 3 லட்சத்துல. இதை கொடுத்துட்டு நான் தான் வீடு கட்டி கொடுத்தோம்னா யாராவது கொஞ்சமேனும் சிந்தனை உள்ளவன் ஏத்துப்பானா? இதை சரிங்க சார், அவன் பதில் சொல்லட்டும். நான் சொல்றேன் சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். அதாவது இது ஏதோ இந்த மாதிரி திட்டங்கள், சில திட்டங்கள் மத்திய அரசு, மாநில அரசு, பயனாளிகள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கிற திட்டம் இத மாதிரி இருக்கு. பங்குதான் அதிகம். இது ஏதோ தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்து மட்டும் இல்ல, இதுதான் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆமா, திமுக நீங்க கூட்டணி வைத்த காங்கிரஸ் ஆட்சியிலும் திட்டம் சார், அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். அதைத்தான் அதே சொல்லியிருக்கேன் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.